Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. சேனல் நேம் கேள்வித்தியன். நான் கேரளா, பேசிக்கலாம் கேரளா, இவங்க தமிழ்நாடு. இப்போது நான் ட்ரைபாடு இங்கேருந்து மாற்றி அங்கேருந்து மாற்றி இதெல்லாம் பார்த்து நான் தான் மேடம் இப்படி உட்காருவாங்க. அந்த ஒரு வார்த்தை ஷார்ட் ரெடி சொன்னோன்னு வருவாள், அதே மாதிரி வந்துட்டு போயிடுவேன். யோகி ஒருத்த அந்த படத்தில் லவ் டுடே சார், அது அதே மாதிரி தான். நீங்கள் தான் டேரக்டர், அவங்க ஆக்டர் மாதிரி. அதுவும் நான் சொல்லிவிடுவேன், ஆக்டரும் கிடையாது, அதுவும் கிடையாது. அவங்க ஐடியாஸ் ஆனால் கொடுப்பாங்களா? எப்பயாவது கொடுப்பாங்க, ரொம்ப பழைய பூமர் மாதிரி இருக்கும் ஐடியாஸு. அதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே எரேஸ் பண்ணிடுவோம். அது கமெண்ட்ஸில் மோர் தென் அஸ் நம்ம 2 பேரும் வீடியோ இருந்தால் அர்ஜுன் எங்கே தான் எல்லாரும் கேட்பாங்க. ஓகே, தனியாக போட்டா. ஆமாம், நாங்கள் மட்டும் போட்டால் இப்போ அவ்வளோ பார்க்க மாட்டேன். அர்ஜுன் இருந்தால் அர்ஜுனே இல்லை, அந்த மாதிரி தான் கேட்குறாங்க எல்லாம். மேஜராக அவங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு ஃபேஸ்புக். அப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அப்புறம் அப்படியே பிடிச்சு டேட்டிங் மாதிரி. டேட்டிங் கூட அது கிடையாது, இப்போ வெளியில சும்மா ஒரு தடவை பார்க்கலாம் ஜூஸ் குடிச்சிட்டு போனான்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு வருஷம் 1.5 வருஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஜூஸுக்கா. அப்படி அவர் ஃபோட்டோ எடுக்கேன். ஃபஸ்ட்டு நான் கேமரா எடுத்தேன். என்ன பண்ணுறாரு, இல்லை ஜஸ்ட் ஒரு செல்ஃபி மட்டும் எடுக்கலாமா அப்படி. இல்லை வேணாம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி வேலை தான் பார்க்குறேன். பட் ஸ்டில் ஐம் நாட் ஹாப்பி. ஐ மீன் மீடியாவில் என்னால் வர முடியல கம்ப்ளீட்டாக. ஸோ இது மாத்திரமாக என்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு என்னோட எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது மீடியாவில். எல்லாருக்கும் பிடிச்சவங்க தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. அண்ட் இவங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த கப்பலா என்னடா இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. சொல்லுங்கள் உங்களை பற்றி. எனக்கு வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே வந்து நிறைய ஃபன்னி வீடியோஸ், ரியாக்ஷன் ஆகட்டும், ப்ராங்க்ஸ், அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன் உங்கள் வீடியோஸ். அதில் வந்து முக்கியமாக கப்பலாக நம்ம பண்ணுறப்போ டைம் வந்து அந்தளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிங்க் எப்படி இருக்கும்? ஒரு யூடியூபர்ஸாக இருக்கீங்க அப்படின்னும் போது, ஒரு கப்புள் விளாகர்ஸாக இருக்கீங்கன்னா அந்த சிங்க் எப்படி இருக்கும் உங்களுக்குள்ள? சிங்க்னு பார்த்தா டோட்டலி ஜீரோ தான். பிகாஸ் ஆஃப்டர் பேபி வந்து சுத்தமாக ரொம்ப கஷ்டம். பிஃபோர் பேபியும் கஷ்டம், ஆஃப்டர் பேபியும் இவ்வளோ வச்சு கஷ்டம், பிஃபோர் பேபி இவ்வளோ வச்சு கஷ்டம். பாருங்க, கமான் கவுண்டர். இல்லை உண்மைதான். பிகாஸ் எல்லா வாட்டியும் எனக்கு அந்த மூட் இருக்காது வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க கொஞ்சம் புஷ் பண்ணும், இது பண்ணு அந்த மாதிரி சொல்லும்போது தான் பண்ணுவேன். இப்போ வந்து பேபி டைமும் என் டைமும் எல்லாம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ டைம் இவங்களும் ஒர்க்கிங், நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் பேபி வந்ததுக்கப்புறம் லைக் எங்கே எல்லாருக்கும் டைம் சிங்க் ஆகுதோ அப்போ எடுக்கிற வீடியோஸ் தான் நம்ம. ஓகே, பட் ரெகுலராக போஸ்ட் பண்ணிடுறீங்க. அதுதான் அது என்னோட கஷ்டம். அது டோட்டல் எஃபர்ட்ஸ் வந்து இவங்க தான். அது வந்து கான்செப்டாக இருந்தாலும் சரி, இப்படி தான் எடுக்கணும். இப்போது நான் ட்ரைபாடு இங்கேருந்து மாற்றி அங்கேருந்து மாற்றி இதெல்லாம் பார்த்து நான் தான் மேடம் இப்படி உட்காருவாங்க. அந்த ஒரு வார்த்தை ஷார்ட் ரெடி சொன்னோன்னு வருவாள், அதே மாதிரி வந்துட்டு போயிடுவேன். யோகி ஒருத்த அந்த படத்தில் லவ் டுடே சார், அது அதே மாதிரி தான். டைம் ஆச்சு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் எடிட்டிங் பண்ணுறது நான், கான்செப்ட் பண்ணுறது நான், எல்லாமே நான் முடிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் தான் டேரக்டர், அவங்க ஆக்டர் மாதிரி. அதுவும் நான் சொல்லிவிடுவேன், ஆக்டரும் கிடையாது, அதுவும் கிடையாது. அந்த எக்ஸ்பிரஷன் நான் 2 வாட்டி சொல்லி கொடுத்துட்டு. ஓகே, பட் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் மேரேஜ்லாம் பண்ணப்போ உங்களுக்கு தெரியுமா நம்ம ஓகே நம்ம யூடியூப் நம்ம பண்ண போகிறோம், இல்லை அதுதான் நம்ம லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன்னாக ஜாலியாக நம்ம யூடியூபர்ஸாக இருக்கும்? யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே இவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட். இவங்களுக்கு கொஞ்சம் அந்த எடிட்டிங், அந்த வீடியோஸ் எடுக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஒரு ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணோம், லைக் ஓகே சும்மா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் டே பை டே நாங்கள் போஸ்ட் பண்ணோம். மேரேஜ் பிஃபோர் நாங்கள் நல்லா போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நீங்கள் அதான் இவங்க நல்லா போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இப்போ வந்து ஷார்ட்ஸ் நிறைய போடுற மாதிரி. பிகாஸ் லாங் ஃபார்மேட் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ண முடியுது. ஷார்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆன் த டெய்லி பேசிஸ் போடுற மாதிரி ஃபுல் எஃபர்ட்ஸ் ஆஸ் இவங்க தான். ஓகே, அண்ட் இந்த நேம் யூடியூப்க்கு வந்து நேம் வைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி நீங்கள் யோசிச்சிங்க, அதுக்கான பேர் காரணம் சொல்லிடுங்க எங்களுக்கு. சேனல் நேம் கேள்வித்தியன். நான் கேரளா, பேசிக்கலாம் கேரளா, இவங்க தமிழ்நாடு. ஸோ கேரளா வித் தமிழ்நாடு அப்படி தான் ஆரம்பிச்சது. அப்படி தான் சரி. ஸ்டார்டிங்கில் எப்படின்னா நான் ஃபுல்லாக மலையாளத்தில் பேசுகிற மாதிரி, இவங்க ஃபுல்லாக தமிழில் பேசுகிற மாதிரி தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். பட் இவங்க கூட ஒட்டி நானும் தமிழ்லே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து ஃபுல்லாக மலையாளி தான், ஃபுல் மலையாளி.
எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியலன்னா நான் அவங்க தான் நீங்க தமிழ் இல்லை நினைச்சேன். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. நான் தமிழ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ப்ராப்பராக பேசுகிறது இல்லை. பிகாஸ் நான் வந்து படித்தது எல்லாமே நார்த். அப்பா ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க. ஸோ என்னோட படித்தது எல்லாமே நார்த் தான். ஸோ வீட்டில் மோஸ்ட்லி ஹிந்தி அந்த மாதிரி தான். தமிழ் வந்து இங்கே ஆஃப்டர் 12th காலேஜ்க்கு அப்புறம் தான் தமிழ் கொஞ்சம் லைக் பெட்டர் ஆகிடுச்சு. ஸோ இவங்க வந்து ஸ்கூல் எல்லாமே இங்கே தான். ஓ ஸோ டிப்பிக்கலி தமிழ் தான். தமிழ் தான். வீட்லேயும் மோஸ்ட் ஆஃப் த டைம் தமிழ் தான். மலையாளம் ஒரு 70%னா தமிழ் தான் வீட்லேயும் ஜாஸ்தி பேசுவோம். ஸோ அப்படி மலையாளம் இப்போ உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கேளுங்க நீங்கள் 2-3 வார்த்தை கேளுங்க. மலையாளம்ல பேச சம்சாரிக்காலோ குழப்பம். அதுக்கும் இதே தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு ப்ராப்பர் ஆக்சென்ட் வராது எனக்கு. எல்லாம் புரியும். ஃபஸ்ட்டு மேரேஜ் டைமில் வந்து மலையாளம் ப்ராப்பராக புரியும், பேச மாட்டேன்னா. இப்போ வந்து பெட்டர் பேசுகிறேன்ல, சம்சாரிக்கும் அந்த குழப்பம் இல்லை. இது வந்து இது யூனிவர்சல் டேர்ம்னு நினைக்கிறேன் இந்த சொல்றதுல. எல்லாருக்கும் தெரியும் இந்த சென்டென்ஸ். അവിടെ அது 2 வார்த்தை தான் நீ மாற்றி பேசிட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் அப்படி ஒரு வார்த்தையை போட்டு வச்ச வேண்டியதுதான். அண்ட் உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்க. ஏன்னா கேரளா தமிழ் அப்படின்னும் போது கியூரியாசிட்டி அதிகமாகுதே. ஸோ நாங்கள் வந்து 90s கிட்ஸ். ஓகே. ஸோ 90s கிட்ஸ் மேஜராக அவங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக்கில் நாங்கள் 2 பேரும் கேந்திர வித்யாலயா. ஸோ சேம் ஸ்கூல் இல்லை, சேம் ஸ்கூலில் வேறு இது டிவிஷன். பிரான்ச். ஸோ அதில் வந்து ஒரு காமன் குரூப் இருக்கும் கேந்திர வித்யாலயா குரூப்பில். ஸோ அது மூலியமாக அந்த குரூப் மூலியமாக நாங்கள் 2 பேரும் தெரிய வந்து மாற்றி ஃபோட்டோ லைக் பண்ணி பேசி அப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அப்புறம் அப்படியே பிடிச்சு அப்புறம் காலேஜ்லாம் நீங்கள் எங்கே பண்ணீங்க? நான் இங்கே தான் பண்ணேன். நீங்கள்? நான் பிறந்ததே இங்கே தான். எல்லாம் ஓகே. அப்போ ஒரே காலேஜ் ஜாயின் பண்ணீங்களா? இல்லை வேற. நான் எத்ராஜ் காலேஜ், அவங்க இன்ஜினியரிங். ஓகே. அப்புறம் எப்படி பேச ஆரம்பிச்சீங்க? அப்போ கூட சீக்கிரமெல்லாம் நான் ப்ரப்போஸ் பண்ணது நான் தான் ஒத்துக்கிறேன். நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். பட் இவங்க வந்துட்டு உடனே அக்செப்ட்லாம் பண்ணல. அது உங்களுக்கு தெரியும், பேசிக்காக வந்துட்டு பொண்ணுங்க வந்துட்டு உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சஜஷன் கேட்டுட்டு அந்த மாதிரிலாம், அது பேசிக்கான விஷயம் தான். அது அது டக்குன்னு ஓகே சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசிக்கணும்ல. நம்ம எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் ஷோராக இருக்கணும் தானே. நம்ம இந்த ரொம்ப எஃபோர்ட் போடுறோம். ஆனால் ஒரு துளி கூட நம்ம போட்டு நம்பாமல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டுட்டு ஒரு அவுட்டிங் கூப்பிட்டேன் நான். ஜஸ்ட்டு பார்த்துட்டு டேட்டிங் மாதிரி. டேட்டிங் கூட அது கிடையாதுங்க. இப்போ இல்லை, கொஞ்சம் வெளியில வாங்க ஒரு தடவை பார்க்கலாம். ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு வருஷம் 1.5 வருஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஜூஸ்க்கா வரவே இல்லை. லைக் ஸ்கூல்லேருந்தே கான்ஸ்டண்ட்டாக பேசுறது இவங்க கிட்ட. அண்ட் ஆஸ் இன் நல்லா பேசினாலும் சேம் ஸ்கூல்னாலும் ஸ்ட்ரேஞ்சர் தானே. ஸோ டக்குன்னு என்னால் வெளியில் வர முடியல. ஆல்மோஸ்ட் செகண்ட் இயர் பிஎஸ்சி செகண்ட் இயரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஓகே. மீட் பண்ணி மீட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல பசங்களுக்கு, ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும். அது ஒரு இது தானே, ஒரு கெத்து தானே. அது ஃபர்ஸ்ட் லவ். அவர் ஃபோட்டோ எடுக்கேன். ஃபஸ்ட்டு நான் கேமரா எடுத்தேன். என்ன பண்ணுறாரு, இல்லை ஜஸ்ட் ஒரு செல்ஃபி மட்டும் எடுக்கலாமா அப்படின்னு. இல்லை வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. அப்போ கூட அங்கே ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்போ அவங்கள பார்க்குறப்போ என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டேன், சைலண்டாக தான் இருப்பேன். பட் அப்போவும் அதுதான், அவர் செல்ஃபி எடுக்கிறதுக்கே 3rd மீட்டிங்கில் தான் செல்ஃபி எடுக்க அவள் அலோவ் பண்ணான். ஆமாம், அதுவும் வந்துட்டு சேஃப் டிஸ்டன்ஸா? அது நான் அங்கே நிற்கணும், இவங்க இருக்காங்க, ஓகே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப அன்ஷூராக தான் இருந்தேன். தென் போக போக எனக்கு இவங்க கேரக்டர் பிடிச்சு தென் அப்படியே வீட்டில் சொல்லி அது ஒரு லவ் கம் அரேஞ்ச்ட் ஆகி இப்போ நல்லா போகுது லைஃப். சொல்லுவாங்கல்ல விமன் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே இறங்கிட்டா they'll be in full fledged அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் இறங்க டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் பட் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்க, அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? அப்போது அதான் அக்செப்ட் பண்ணல, எடுத்த உடனே அக்செப்ட் பண்ணல. அதான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இழுத்து அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஓகே தானே, அவங்க அந்த மாதிரி நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, ஓகே தானே இருக்குமோ அப்படிலாம் கேட்பேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பேசி பார்த்தா இவங்க சைட்லையும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஓகே, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. ஓகே. அந்த கண்டினியூஸாக அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் தான் அவங்களுக்கும் அந்த ஒரு பிலீஃப் வரும். ஓகே இவங்க டைம் பாஸுக்கு பண்ணல, ஸோ ட்ரூவாக தான் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு. அப்போது கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க ரியலைஸ் பண்ணி ஓகே சொன்னாங்க. அதுவும் ஓகே சொன்னது வந்துட்டு அப்படி இப்படிலாம் ஓகே சொல்லலை. அதாவது லவ் யூ டூ எல்லாம் சொல்லலை.
லெட்ஸ் சி அந்த மாதிரி தான். அந்த ஒரு மாதிரி ஒரு 50-50 தான் வச்சுருந்தேன். நானும் கன்ஃபார்மாக அப்படிலாம் சொல்லலை. ஒரு லுக் ஒன்று விட்றாங்க இப்போ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலையா அப்படி சொல்லிட்டு. பட் ஓகே, இவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் ஆகுது. பேரண்ட்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? அது அவங்க சைடில் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. என் சைடில் எப்படின்னா, நான் சிங்கிள் சைல்டு. ஸோ அவங்களுக்கு நிறைய இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் அப்படி நான் வந்து டோட்டலாக ஒரு பர்சனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க. ஸோ எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை வர்றதுக்கு இவ்வளோ இயர்ஸ் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி, இல்லை இவங்க நல்ல பையன், கேரக்டர் நல்லா இருக்கு, நீங்கள் மீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும், அது சொல்கிறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு சடனாக வந்து லவ் மேரேஜ் ஒரு பையன் அப்படின்னு சொல்லும்போது இருந்துச்சு. அண்ட் போக போக ஃபேஸ்புக்லேருந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி, எப்படி உன் கூட படித்ததும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சேம் கிளாஸ்னால் ஓகே அவங்களுக்கு ஒரு தெரிஞ்ச பையன். ஸோ ஃபேஸ்புக் வந்து ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி இருக்கும்ல எல்லாருக்கும், எல்லோரும் நல்லா இருக்காம அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப என் சைடில் ரொம்ப டைம் ஆச்சு கன்வின்ஸ் ஆகுறதுக்கு. தென் அவங்க ஒரு இதில் ஓகே சொன்னாங்க. தென் ஃபேமிலி வந்து மீட் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி எங்கள் வீட்டுக்கு சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள், அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதையை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே தானே? இல்லை ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. அதான் சொல்கிறேன், சிங்கிள் சைல்டு. ஸோ அவங்க ரொம்ப யோசிச்சு தான். ஸோ கைண்ட் ஆஃப் அவங்க வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணாங்க. அதாவது நான் எங்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு டிடெக்டிவ் மாதிரியா? கைண்ட் ஆஃப். அது டக்குன்னு அவங்க கொடுக்க முடியாது, அப்படியே எப்படி கொடுக்க முடியும்? ஓகே, அதெல்லாம் பண்ணாங்க. அப்போது ஒப்சர்வ் பண்ணியிருக்காங்க. நான் ஆஃபீஸ் போகிறேன் வரேன், கரெக்டாக வீட்டுக்கு போகிறேன், அப்புறம் ஜிம்முக்கு போகிறேன் வரேன், இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவளுக்கும் அது லேட்டராக தான் தெரியும். லேட்டராக தான் தெரியும், என்கிட்ட சொல்லலை. ஆமாம், விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கே தெரியும். இல்லைன்னா முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேன். பட் பரவாயில்ல, வீக்கெண்ட் வந்திருந்தா கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும். தெரியல, வரீங்க போறீங்க ஜிம் போறீங்கன்னு விட்டுருக்காங்க உங்களை இல்ல. பட் பாருங்களேன், நீங்க சொல்றீங்கன்றதுக்காக ஃபர்ஸ்ட் நோன்லாம் சொல்லாம தேர் செக்கிங் ஆன் யூ. லைக் இப்போ ஒரு அரேஞ்ச் மேரேஜ்லையுமே என்ன பண்ணுவாங்க, போய் விசாரிப்போம். அது வந்து ஒரு டிடெக்டிவ் வச்சு பண்ணியிருக்காங்க. பட் கூல் பேரண்ட்ஸ்ல. பட் உங்க வீட்டில் எப்படி டக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் இவகிட்ட லவ் பண்ணும்போதே ப்ரப்போஸ் பண்ணுற டைம்லேயே நான் அம்மா கிட்ட காமிச்சிட்டேன், ஃபோட்டோலாம் காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் பிரச்சனை இல்லைங்க. எங்கள் வீட்டில் ஃபுல்லாக ஜாலி டைப் தான். அது எப்படி லைக் பட் ஜென்ரலாகவே அப்படி தான்ல, லைக் கேர்ள்ஸ் சைடு தான் கொஞ்சம் பாய்ஸ் சைடு கல்யாணம் பண்ணால் போதும் அப்படி. பட் எங்கள் ரொம்ப ஃப்ரீ டைப். ரொம்ப அப்பா வந்துட்டு அம்மா சொன்னால் அப்பா கேட்டுருவாங்க. ஸோ அங்கே பிரச்சனை இல்லை. நான் அம்மா கிட்ட மட்டும் சொன்னால் போதும், அப்படி ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு. ஸோ எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இது. ஓகே, அண்ட் தென் மேரேஜ்லாமும் இப்போது 2 வீட்டு சைடு மாதிரியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணீங்க மேரேஜ்? ஆக்சுவலி எங்கள் சைடில் ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் மாதிரி கேட்டாங்க. பிகாஸ் எங்கள் ஸ்டைல் பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குமே அவங்க சைடு ஓகே தான் இருந்தாங்க. அண்ட் எங்களோட வந்து கொரோனா டைமில் நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 4 பேர் தான் அலவுட் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி மேரேஜ் பண்ண யாரும் வர முடியாது. அதுக்கப்புறம் தென் 1 year அகெயின் அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு எங்களோட மேரேஜ். இவங்க வந்து ஒர்க் நார்த்தில் போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு லீவ் கிடைக்கல. ஸோ அதனால 1 year போஸ்ட்போன் ஆயிடுச்சு. தென் ஒரு 50% அலவுட் பண்ணாங்க அந்த சீட்டிங்கை வச்சு. ஸோ நல்லபடியாக நடந்துச்சு. எங்கள் சைடு மாதிரி தான் நடந்துச்சு. வி ஆஸ்ட், அப்போ அவங்க தேவர் ஓகே வித் இட். ஸோ கண்டினியூ எங்கள் சைடு மாதிரி தான் மேரேஜ். ஓகே, அப்புறம் இந்த யூடியூப் பற்றி எப்படி வந்து கேட்டாங்க உங்ககிட்ட, நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை ஜென்ரலாக ஒரு நாள் சும்மா ஒரு வீடியோ எடுத்து போட்டு அது உங்களுக்கு ஹைப் ஆயிடுச்சா? யூடியூப் நான் ஃபஸ்ட்லேருந்தே ஆக்சுவலி மேரேஜ் முன்னாடியே நான் இந்த ஃபிட்னஸ் டிப்ஸ் அந்த மாதிரிலாம் நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். ஸோ அப்போவே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி எனக்கு இருந்துச்சு ஒரு பிளான். முன்னாடியே நம்ம இந்த மாதிரி கப்பல் கோல்ஸ் மாதிரி நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், இனிஷியேட் பண்ணேன். ரிலேஷன் டைமில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குன்னு. பட் இவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் வாஸ் வெரி சீரியஸ். ஸோ அதனால நானும் ஓகே பண்ணேன். எனக்கு அவ்வளோ இது இல்லை. பட் இப்போது எனக்கும் பிடிச்சிருக்கு. இப்பவும் இல்லை, எனக்கு அவ்வளோ இல்லை, உங்கள் அளவுக்கு அந்த பேஷன் இல்லை எனக்கு.
அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு அவ்வளோ பிடிச்சு பண்ணுற ஒரு விஷயம்னு சொல்ல ஒரு ஃப்ரீ டைமில் அப்படின்னு சொல்லும்போது யூடியூப் எடிட்டிங் அந்த மாதிரி. ஏன் அப்படி why is it very fun for you? ஏன் உங்களுக்கு அது மீடியா அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு? பிடிக்கும் ஆக்சுவலி. ஸ்டார்டிங்கில் மீடியா பிடிக்கும், பட் வீட்டில் சப்போர்ட் இல்லை. வீட்டில் சுத்தமாக சப்போர்ட் இல்லை. இன்ஜினியர் ஆகணும் ஒருத்தங்க. ஆக்சுவலி நாங்கள் ட்வின்ஸு, எனக்கு ட்வின்ஸு. நாட் ஐடென்டிக்கல். நாட் ஐடென்டிக்கல். ஸோ ஒருத்தங்க வந்துட்டு இது காமர்ஸு, ஒருத்தங்கிட்ட இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டாக பண்ணாங்க. ஸோ நான் வந்து அந்த குழியில் மாட்டிக்கிட்டேன். நீங்க இன்ஜினியரிங்ல அதுலயும் உங்களுக்கு லக் இல்லை பாருங்க, நீங்க இதுல மாட்டிக்கிட்டீங்க. ஓகே. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது படித்து முடிச்சு இப்போ அதுக்கேற்ற மாதிரி வேலை தான் பார்க்குறேன். பட் ஸ்டில் ஐம் நாட் ஹாப்பி. ஐ மீன் மீடியாவில் என்னால் வர முடியலையே கம்ப்ளீட்டாக. ஸோ இது மூலமாக என்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு என்னோட எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது மீடியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த மாதிரி. ஓகே. அது ஃபுல் டைம் இறங்கிட வேண்டியது தானே? வைஃப் தான் இப்போ ஓகே சொல்லுவாங்கல்ல. வைஃப் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதான் கொஞ்சம் ஃபுல் டைம் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ பேக்கப் ஏதாவது வச்சுக்கிட்டு லெட் மீ ஸ்டார்ட்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் தென் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வீடியோஸ் அந்த மாதிரி. அவங்க ஐடியாஸ் ஆனால் கொடுப்பாங்களா எப்பயாவது? கொடுப்பாங்க. ரொம்ப பழைய பூமர் மாதிரி இருக்கும் ஐடியாஸு. அதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே எரேஸ் பண்ணிடுறோம். அது இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. ரொம்ப பழைய காலத்து மாதிரி இருக்கும். சரி அதெல்லாம் நான் கேட்பேன். சரி ஓகே நான் என்னோடய ஐடியாவை நான் பேசி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட இதில் போயிடுவேன். ஓகே. அண்ட் தென் பேபி பிறந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு கேப் வந்திருக்கும்ல, லைக் பண்ண முடியாது கொஞ்சம் இது. அதை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? அண்ட் தென் இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது ஹீஸ் ஆல்சோ இன்டு தட் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்க்குறேன். அந்த ஒரு ஆம்லெட் வீடியோவில் ஹீஸ் ஆல்சோ கிவிங் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது எப்படி யூ கன்வின்ஸ் ஹிம் டு டூ தட்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவனும் ஒரு மாதிரி நம்ம கூட செட் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கும் அந்த பேரண்டிங் புதுசு. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அந்த ஃபேஸ். ஸோ அந்த டைமில் ஒரு கொஞ்சம் கேப் இருந்துச்சு யூடியூப்பில். ஷார்ட்ஸ் எதுவுமே போட முடியல. தென் எனக்கு என்னமோ அதை விட்டு வேறு ஏதாவது நம்ம ரொட்டீன் பண்ணாதான் அதை விட்டு வெளில வரோம்னு நினச்சி திரும்பியும் வி ஸ்டார்டட். அதுக்கப்புறம் தான் கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்புறம் எகெயின் அந்த ஒரு ரொட்டீன் வந்ததுக்கப்புறம் இவனும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டான். அர்ஜுன் அவன் பேர். ஸோ அவனும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டான். அண்ட் இப்போ வந்து என்னென்னா கமெண்ட்ஸில் மோர் தென் அஸ் நம்ம 2 பேரும் வீடியோ இருந்தால் அர்ஜுன் எங்கே தான் எல்லாரும் கேட்பாங்க. ஓகே. தனியாக போட்டா ஆமாம் நாங்கள் மட்டும் போட்டால் இப்போ அவ்வளோ பார்க்க மாட்டேன். அர்ஜுன் இருந்தால் அர்ஜுனே இல்லை அந்த மாதிரி தான் கேட்குறாங்க எல்லாரும். பாருங்க நீங்க ஆரம்பிச்சது ஃபேன்ஸ் அப்படியே அர்ஜுனுக்கு மாறிட்டாங்க. அதான் நம்ம பையன் தானே. ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம பையன் தான் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பிகாஸ் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்ததுக்கும் இப்போக்கும் இல்லை ஃபாலோவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ அதாவது மேரேஜ் ஆகி நீங்கள் கப்பலாக போட ஸ்டார்ட் பண்ணப்போ சில பேர் ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃபேமிலியிலே சொல்லுவாங்களே எதுக்கு இதெல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி. அதை பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்? இருந்துச்சு. as I said இவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஸ்டார்டிங் இனிஷியல் ஜேர்னியில் வந்து we didn't bother about லைக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் பார்க்கல. சப்ஸ்கிரைப் எவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்குது, இவ்வளோ எஃபர்ட் போட்டோம் அன்னட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்கல. நாங்கள் ஜஸ்ட் போட்டுகிட்டே இருந்தோம். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ரிலேட்டிவ்ஸ்லேயும் சொல்லுவாங்க எதுக்கு ஆல்ரெடி ஜாப் இருக்குது அது நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. அண்ட் அந்த டைமில் பேபி இல்லாதனால அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்க. இப்போ நீ லைஃப் ஸ்டார்ட் பண்ண இவ்வளோ டைம் ஆச்சு அந்த மாதிரியும் இருந்துச்சு. பட் வி டிட் வாட் வி லைக். அதுக்கப்புறம் அது க்ரோத் வந்துச்சு. தென் அந்த ஃப்ளோவில் அப்படியே போயிடுச்சு. எஸ். அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் நீங்கள் ரொம்ப பிடிச்சதை பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அப்படி எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ட் அதெல்லாம் வேணாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு உங்களை புஷ் பண்ணது என்னது? அதான் சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க. பேசிக்கலி எங்கள் அம்மாவும் சொன்னாங்க எதுக்கு நம்ம யூடியூப்லாம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறேன். அப்புறம் அது வந்து நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ அதுதான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக. ஸோ அவங்க சொல்லிட்டு போட்டோம். அண்ட் இப்போ வந்துட்டு நான் ஆரம்பித்த ஒரு 2 years 1.5 yearsக்கு அப்புறம் அவங்க ரியலைஸ்ட். ஏன்னா நம்ம சும்மா வெளில சரவணா ஸ்டோர்ஸ் போகும்போது 1-2 பேர் வந்துட்டு they'll be talking to us. இதுமாதிரி நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அம்மா வந்துட்டு அந்த இடத்துல பார்க்கும்போது ஓகே நைஸ். இப்போது வந்துட்டு ஏதோ ஃபேம் ஏதோ ஓரளவுக்கு ஃபேம் கிடச்சிருக்கு பையனுக்கு. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து தப்பு கிடையாது சொல்லிட்டு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதான் நான் அப்போவே ஸ்டப்பனாக இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னான் எதுக்கு மச்சான் அதெல்லாம் வராதுடா நம்மளுக்கெல்லாம் எதுக்குறாதுல நம்மளுக்கெல்லாம் சுத்தமாக வராது நீ வேலையை பாரு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டப்பனாக ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இவளும் சைட் பை சைடு எனக்கு சப்போர்ட் பண்ணான். அண்ட் ஹூ டு யூ வாண்ட் டு தேங்க் ஹியர்? யாருக்கு நீங்கள் வந்து
இப்போ இவ்வளோ தூரம் யூடியூப் வந்திருக்கு உங்களோட யூடியூப் சேனல் அப்படின்னா என்னதான் உங்களுக்கு என்னதான் நான் பாராட்டுவேன், நான் யாரையுமே பாராட்டேன், என்ன மட்டும் தான் நான் ஐ சொல்லுவேன். லைக் இட். ஓகே சூப்பர். ஏன் வை யூ நீங்கள் தான் எஃபர்ட்ஸ். ஆமாம், இப்போ டைம் வந்து நான் டெய்லி ஒரு 5 o'clock 4 to 5 o'clock போஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன் ஈவினிங்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 o'clock நீ வீடியோ எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லணும் அவகிட்ட, இப்படி கூப்பிட்டு சொல்லணும், டைம் ஆச்சு 5 மணிக்கு வீடியோ போடணும், இப்போ எடுத்தால் தான் எடிட் பண்ணி போட்டதுக்கு. பழைய வீடியோ தான் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீ போஸ்ட் பண்ணிவிடு, அதாவது ரீஅப்லோட் மாதிரி பண்ணு, அது போட்டால் போதும்ல அப்படின்னு சொல்லி. ஓகே. ஓ, அந்த அளவுக்கு லேசினஸ். ஸோ அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். நீங்க விட மாட்டீங்க. நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன் சார். நான் ரீஅப்லோட் பண்ணால் அது நல்லா இருக்காது. வியூவர்ஸ்க்கு நம்ம டெய்லி வேறு கண்டென்ட் கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஸோ இந்த மாதிரி லேசினஸ் சொல்கிறோமோ அதனால் நீ கேட்டுங்க, யார் தேங்க் பண்ணணும்? நான் என்ன தான் தேங்க் பண்ணேன், எப்போ கூட யாரும் இவ்வளோ தேங்க் பண்ண மாட்டேன். ஓகே, அவங்க தானா லேசி? ஓகே, யார் பயங்கர ஃபுடி? அது 2 பேரும். நான் வந்து இவங்க வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் இவங்களை இன்னும் கொஞ்சம் புஷ் இங்கே இந்த இது அவுட்லெட் நல்லா இருக்கு நினைக்கிறேன், ரிவ்யூஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிஃபோர் மேரேஜ் அவ்வளோ இல்லை இவங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஃபுல்லாக ஃபிட்னஸ் அதிலே தான் இருப்பேன் நான். ஓகே. பிஃபோர் மேரேஜ் 72ல் இருந்தேன், இப்போ 95 ஆகிட்டேன். அது ஃபுட் லவ். மெயின் ரீசன் ஃபுட் லவ்ல இவளால தான். ஃபுல்லாக நல்லா சமைச்சு தருவா. ஓகே, குக்கிங் தான் நெக்ஸ்ட் கேட்கலான்னு நினச்சேன். 2 பேரும் நல்லா குக் பண்ணுவோம். ஏன்னா இவங்க குக்கிங்கும் சூப்பராக இருக்கும். டின்னருக்கு வந்துட்டு காலைல குக் பண்ணாதான் டின்னர் ரெடி ஆகும். நான் கொஞ்சம் ஸ்லோ அதுக்கு அப்படி சொல்கிறேன். ஆனால் அவுட்புட் தானே பார்க்கணும், அது நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்லோ. அவங்க வந்து இப்போ நான் வந்து யூடியூப் அந்த மாதிரி பார்த்து தான். நம்ம அம்மாலாம் வந்து என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு கறி, அது எனக்கு வராது. அந்த யூடியூப்ல 2 ஆனியன்ஸ்னால் அது இருக்கணும், அந்த மாதிரி அந்த ரவுண்ட் கட்னா ரவுண்ட் கட் பண்ணி அந்த டைம் அந்த மாதிரி நான் பண்ணுவேன். இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, ஆனால் சூப்பராக இருக்கும் குக்கிங். அந்த மாதிரி. ஓ சூப்பர். அப்போ அவங்களும் பண்ணுறதாங்கன்றது அது நல்லா இருக்கும். 2 பேரும் வென்னவர் ஒருத்தவங்களுக்கு முடியலன்னும் போது இன்னொருத்தவங்க குக் பண்ணுற மாதிரி. சூப்பர். யார் பயங்கர தூங்கிட்டே இருப்பா? ஸ்லீப்பி ஹெட் சொல்லுவாங்கல்ல, இவங்க. நீங்க சிரிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அவர் தானா? தூங்கிக்கிட்டே இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, பட் அவங்க அப்படி இல்லை. இல்லை, மோஸ்ட்டாக வேலை பார்க்குறது நான் தானே. அப்போ நான் தானே டயர்டாக இருப்பேன். அப்படி அவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல குழந்தைய பார்த்துக்கிறாங்க. சிஸ்டம் முன்னாடி உட்காடுறாங்க. சிஸ்டம் நான் வந்து போகிறேன் காலையில் போயிட்டு ஈவினிங் வர. அப்போ யார் டயர்டாக இருந்தால் தான் டயர்டாக இருப்பேன். சரி, ஓகே. பேபிக்கு வந்து யார் ஃபேவரட், அம்மாவா அப்பாவா? அம்மா. ஆமாதான். பிறந்தப்போ கொஞ்சம் என்கிட்ட க்ளோஸாக இருந்தான். பரவாயில்லையே, பேசிக்காக சொல்லுவாங்களா, பெண் குழந்தை அப்பா கிட்ட க்ளோஸாக இருப்பாங்க, ஆண் குழந்தை க்ளோஸாக இருக்கா என்கிட்ட, பரவாயில்லையேன்னு. அதுக்கப்புறம் தான் போவான்னு தெரியுது இவகிட்ட தான் க்ளோஸ், நம்ம கிட்ட அவ்வளோ இல்லை. அப்படி. ஹூ இஸ் பயங்கர பொசசிவ்? நான். அவங்க தானா? இன்சிடென்ட் ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க? நிறைய இருக்கு. பிஃபோர் ரிலேஷன் டைம்லேயும் ஆஃப்டரும் நிறைய இருக்கு. யாராவது லைக் பண்ணா தேவையில்லாத போஸ்ட். சமந்தா ஃபோட்டோ லைக் பண்ணியிருப்பேன், அது வந்துட்டு எனக்கு பிடிக்காது. சமந்தா ஃபோட்டோ லைக் பண்ணுறது எதுக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமந்தா. ஸோ நான் லைக் பண்ணியிருப்பேன். எதுக்கு எப்படி பார்க்கான்ட்டு என்ன ஹார்ட் போட்டிருக்க அதில் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதுக்கே அது அவ்வளோ பிடிக்காது. அதெல்லாம் அப்படிதான். அது வந்து கொஞ்சம் அப்படியே உண்மையில அடிக்கடி பொசசிவ் ஆகும், அதை அப்படியே காமிச்சிட்டு அமைதியாக இருந்துருவோம். ஓகே, அடுத்து. ஓகே, பொசசிவ். ஓகே, யார் பயங்கர வந்து இந்த கேரிங்கான டைப்னு சொல்லுவாங்கல்ல, பயங்கர அப்படியே தாங்குவாங்க அந்த மாதிரி? அடடா, வாவ். ஓகே, வெளிப்படையா சொல்ல மாட்டேன், நீங்க கேட்டதால. வை அண்ட் ஹவ் எப்படி பண்ணுவாங்க? அது எல்லா விஷயத்துலையும் அப்படிதான். பிகாஸ் இப்போ குக்கிங் இல்லை ஒர்க் இருக்குது, எல்லாமே 50-50 ஷேர் பண்ணிப்போம். ஸோ நீ எதுக்கு பண்ணுற, நானும் வரேன், நீயும் ஒர்க்கிங் தானே, நானும் ஒர்க், அந்த நீ தான் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் ஏதாவது டவுனாக இருக்கேன் அப்படின்னா பார்த்தாலே சொல்லிடுவாங்க. ஐ டோன்ட் நீட் டு எக்ஸ்ப்ரெஸ் லைக் இதனால தான் பிரச்சனை அப்படின்னு. என் ஃபேஸ் பார்த்து என்னாச்சு நீ சொல்லு. என்ன ப்ராப்ளம் ஃபைட்ஸ்னாலும் இட் ஓன்ட் லாஸ்ட், ஒரு நைட் தாண்டாது. அன்னைக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டே போகணும், அந்த ஒரு பாலிசி இருக்குது. ஸோ ஸ்வீட். ஸோ அதனால எனக்கு அது எல்லாம் அந்த எமோஷனல் சப்போர்ட், ஒர்க்கில் 50 ஒரு ஹேண்ட் கொடுக்கறது, அதனால எல்லாமே ரொம்ப கேரிங் அந்த விஷயத்தில். ஸோ ஸ்வீட். இது வந்து லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹூ லவ்ஸ் த அதர் பர்சன் மோர் அப்படின்ற மாதிரி. யாரோட லவ் அதிகம்? ஐ ஃபீல் அவங்க எனக்கு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அப்படியா? இப்போ அப்படி இல்லை, நானும் சொல்கிறேன், என் சைட்லேருந்து அதிகம் தான் சொல்லுவேன். பட் சில டைமில் இவ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற லவ் வந்துட்டு நம்மளால் அவ்வளோ கொடுக்க முடியலன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்தில். இப்போது ஒரு சண்டை போட்டாலும், இப்போது ஃபேமிலிக்குள்ளே ஏதாவதும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்கள் கேட்டிங்களா அந்த மேரேஜ் எந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அது நடுவில் நின்று பேசினதே இவ தான். நான் எனக்கு இப்போது வீட்டில் போய் பேசுனது, இப்போது நான் பொண்ணு கேட்டு வருவாங்கல்ல, ஸோ அதில் நான் அந்த பிக்சர்லேயே நான் கிடையாது. நான் வந்துட்டு இங்கே இருந்தேன், நார்த் நார்த்ல இந்தியாவில். இருந்தீங்க. ஸோ இவ தான் எங்கள் வீட்டில் வந்தாங்க. ஸோ இவன் தான் அவங்க மீடியேட்டர் நின்றுட்டு 2 சைட்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தா. எனக்கு அங்கே ஹேண்டே கிடையாது, நான் எதுவுமே பேசல. அது ஆனால் சப்போர்ட் எதுவுமே இல்லை எனக்கு. இவ அங்கே இருந்து அதான் அந்த எல்லாமே ஹேண்டில் பண்ணி முடித்தா. ஸோ நான் ஆக்சுவலி ஒரு பிளான்ட்டு மாதிரி வெளில தான் எனக்கு ஃபோன் கிடைக்கும். வெளில நான் ஃபோன் கால் பண்ணும்போது சொல்கிறா எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, மேரேஜ் இருந்தாச்சு, எங்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி டேட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறா. ஸோ அதான் மேரேஜ் இது நடந்ததே எல்லாமே இவளால தான். ஸோ ஹாப்பி இல்லை பாருங்க, உங்களுக்கு வெயிட் பண்ணி அவங்க ஓகே சொன்னாலும் அவங்க தான் நடத்தி காமிச்சிருக்காங்க மேரேஜ். ஸோ அதுக்கு வந்து கிரெடிட்ஸ் கோஸ் டு போத் ஆஃப் யூ. ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப அழகாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க. அண்ட் பி த சேம் அண்ட் நிறைய வீடியோஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.